யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. விஜய் திரிஷா பிரச்சனை தனிப்பட்ட முறையில் ஒரு நடிகர் நடிகை பிரச்சனை என்பதை தாண்டி ஒரு கட்சியின் தலைவருடைய செயல்பாடுகள் என்பதையும் தாண்டி இப்பொழுது நமக்கு வரக்கூடிய செய்திகள் என்னவென்று கேட்டால், விஜய் பக்கம் இருக்கக்கூடிய பல ஆயிரம் கோடிகள் சொத்துக்களுக்கான பிரச்சனை இப்ப நடக்குது. எங்கெல்லாம் சொத்துக்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் பிரச்சனைகள் தாராளமாக வரும். ஏன்னா உறுதியா ஆயிரங்களை தாண்டின கோடிகள் விஜய்கிட்ட இருக்குது. அதுங்க பணம் என்னென்ன செய்யும் அப்படி என்பதற்கு நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்களை சுற்றி ஒரு லாபியை உருவாக்கி சசிகலாவை வெளியேற்றிவிட்டு அந்த இடத்திற்கு உள்ளே நுழைவதற்கு ஒரு 3% கும்பல் என்னென்ன காரியம் செய்தது என்பதை அரசியல், வரலாறு, சமூகவியல் தெரிந்த அத்தனை பேருக்கும் தெரியும். இப்போ என்னால் புள்ளி ஓரமாக என்கிட்ட சொல்ல முடியும். என்கிட்ட புத்தகமே இருக்குது, என் கையில் வச்சிருக்கிறேன். நான் புத்தகம் கையில் வச்சு, ஏன்னா தனிப்பட்ட முறையில் நம்ம சொன்னால் நம்ம மேலே பிரச்சனையா அதுக்கு சொல்லுவாங்க, வைப்பாங்க. புத்தகமாகவே என்ன கையில் இருக்கு, பல ஆவணங்களோடு நான் கையில் வச்சிருக்கிறேன். அதே மாதிரி விஜயிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை சூறையாடக்கூடிய செய்தி அறிந்துதான் விஜயின் மனைவியாக இருந்த சங்கீதா அவர்கள் வழக்கினை தன்னை அறியாமல், வேற வழி இல்லாமல் அந்த வழக்கினை தாக்கல் செய்திருப்பதாகத்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் கிடைக்கிறது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். விஜய் மகன் அவருடைய சமூக வலைதள பக்கத்துல இருந்து அன்ஃபாலோ எல்லாம் வெளியே வந்துட்டாங்க அத்தனை பேருமே, திரிஷாவை கூட்டிக்கிட்டு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நயினார் நாகேந்திரன் பதிவுக்கு வக்கீல் மூலமாக நன்னடத்தை அடிப்படையில் விமர்சனம் வேண்டாம் என்ன சொன்ன திரிஷா, அதே விஜய் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கக்கூடிய சூழலில் இப்போ நயினார் நாகேந்திரன் சொன்ன வரி, அந்த வரி ஒருக்கா சொல்லட்டுமா? இப்போ நான் சொல்றேன் பாருங்க. முதல்ல விஜயே நடிகை திரிஷா வீட்டில இருந்து வெளியே வர சொல்லுங்க. முதல்ல திரிஷா வீட்டில இருந்து வெளியே வர சொல்லுங்க, மற்றதை அவரை பார்க்கட்டும், பனையூர் பிரச்சாரம் எல்லாம் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு தானே சொன்னாரு. இப்ப நயினார் நாகேந்திரன் மன்னிப்பு கேட்டு விட்டார். நான் தவறுதலாக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு என்னை மன்னித்து விடுங்கள், நான் வார்த்தை வாபஸ் பெறுகிறேன் என்ற வார்த்தை கூட அவர் சொல்லிட்டாரு, எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஆனா இந்த ராஸ்கல் நீங்க அப்படி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரிஷாவை கூட்டிக்கிட்டே வீட்டில இருந்து வெளியே வந்துட்டான். நீங்க நல்லா பார்க்கணும், திரிஷா அவ வீட்டில இருந்து வெளியில வர்றதுங்காட்டி 2 பேரும் ஒரே கார்ல இருக்காங்கன்னா, இந்த 2 பேரும் எங்க இருந்து ஒரே கார்ல வராங்க, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ 2 பேரும் இணைந்துதான். அப்போ சங்கீதாவோட வழக்கில் உயிர் பெறக்கூடிய செய்திகள் இருக்குல்ல, அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தின்னு பாருங்க. அதான் வெளியில வரக்கூடிய இந்த செய்தி. இப்ப யார் திரிஷா மன்னிப்பு கேட்கணுமா இல்ல விஜய் மன்னிப்பு கேட்கணுமா? யார்கிட்ட கேட்கணும்? இப்ப நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, இந்த சீமா மாதிரி ஆளுக, இந்த பிஜேபி மாதிரி ஆளுகளை கூட அவங்க சொல்றது அவங்க நல்லவேன்னு சொல்ற அளவுக்கு உண்டான சூழலை எங்களுக்கு உருவாக்கி விட்டார்கள். அதான் பிரச்சனை. பணம் பாதாளம் வரை பாயும், இது அரசியல். ஏன்னா திரிஷாவோட காய் நகர்த்தலை பற்றி தான் அத்தனை பேருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ விவரம் தெரிஞ்ச ஆளுக நம்மளும் கூர்மையா கவனிச்சோம்னா, இந்த பொண்ணு எத்தனை பேருடைய கூட தொடர்புகள்ல, சினிமா தொடர்புகளிலே, தனிப்பட்ட தொடர்புகளே, அது வேற, நம்ம இருக்கட்டும், அப்படி வேற எல்லாம் நம்ம வெளியே தள்ளிவிட முடியாது. நான் தான் பழைய காணொலியில நான் சொன்னேன், அவன் 4 பொண்டாட்டி வச்சிருக்கான், இவன் 4 புருஷன் வச்சிருக்கான், 10 பொண்டாட்டி 10 புருஷன் வாங்கினா என்கிட்ட காசு இருக்கு, யார்கிட்ட வேணும் இருக்கான்னா அவனுக்கு பேர் என்ன, சமூகத்தில் அவனுக்கு பேர் என்ன, அதான் சொல்லணும். நம்ம அதைத்தான் நான் போன காணொலியில் போயிட்டேன். விபச்சாரி, விபச்சாரன் அப்படின்னு தானே பேரு. அப்ப தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டு அந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடிய துடிக்க ஒருவன், அப்போ ஒரு விபச்சார பயிரை கட்சிக்குள்ள உள்ள கொண்டு ஆட்சியை பிடிச்சி உட்கார வைக்க முடியுமா? பேசணும்ல, இது ஜனநாயக நாடு, சீரழிச்சிடக்கூடாதுன்னு நம்ம பேசுவோம்ல. இப்ப அந்த பிரச்சனை தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் மெயின் பிரச்சனை. இப்ப நமக்கு அவருடைய சொத்துக்கள் யாரு வேணாலும் எப்படி வேணாலும் போட்டு, நான் எஸ் ஏ சந்திரசேகரன் சொன்னேன், நீங்க ஆபத்தோட விளையாடு கொண்டு இருக்கிறான். பழைய 2021 குறிப்பு, 2020 இவனுக்கு ஆடின ஆட்டத்தை எல்லாம் கையில வச்சிருக்காங்க. என்னென்ன பண்ணாங்க, யாருக்கு பொறுப்பு போட்டாங்க, விஜயோட மனைவி மட்டும் இல்லை, எஸ் ஏ சந்திரசேகரனுடைய மனைவி எப்படி பின்னால ஜம்ப் பண்ணி ஓடுனாங்க, எல்லா ஆவணங்களும் இருக்கிறது. இது எல்லாருக்கும் வெளியில தெரியக்கூடிய செய்தி. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், பலருக்கு இது தெரியாது, இந்த சம்பவங்கள்லாம் தெரியாது.
அதைத்தான் நான் சொல்றேன். அவனுடைய தனிப்பட்ட சொத்து பிரச்சனைகள் என்பதை தாண்டி ஒரு சைக்கோவாக இருக்கிறான்னு பார்த்துக்கோங்க. இது த்ரிஷா கிருஷ்ணன் ரொம்ப திட்டமிட்டு பின்னணியில் ஒரு பெரிய குரூப் இதுல இயங்குவதாக செய்திகள். இல்லைன்னா எங்க கோர்ட்ல வழக்கு போட்ட பிறகு அந்த வழக்குக்கு வந்து நான் சொன்னது, பெத்த பிள்ளைகளை விட்டு போட்டுட்டு எவனாவது இப்படி வந்து நிக்கிறவனுக்கு பேர் என்னங்க? சைக்கோங்கிறது இல்லாம என்னங்க? பல நாள் திருட ஒருத்தன் வெளியில வருவான்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இன்னைக்கு வெளியில வந்திருக்க என்ன செய்திகள் சொல்றாங்க பாருங்களேன். நிறைய செய்திகள் இருக்கு. இப்போ வந்து பேராசை எங்க வந்து துடிச்சது, என்ன வந்து இருந்தது அப்படிங்கிறதுல தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுகள்லாம் த்ரிஷா இப்போ வெளியே வந்து கட்சிக்கு மகளிர் அணி பொறுப்பை வந்து கொடுக்கறதா செய்திகள் வெளியே வருது. இதில் நக்கீரன் எழுதியிருந்தாங்க. நக்கீரன் எழுதுனது தான் ரொம்ப முக்கியமான. நக்கீரன் ரொம்ப கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சில பேர் பேசுகிறாங்க. சில பேர் நேராக ஏதோ ஒருத்தர் மீசையை வச்சுக்கிட்டு பேசுகிறான்னு சொல்லி, டேய் மீசையை வச்சுக்கிட்டு பேசுனதை செய்தாண்டா இப்போ உண்மையாக இருக்கு. இந்த மார்டின் லாட்டரி கும்பல் குரூப் இருக்குல்ல, குடும்பத்தில் பொண்டாட்டி ஒரு கட்சி, புள்ள ஒரு கட்சி, வச்சுக்கே தலைவே மருமக ஒரு கட்சி. அந்த மருமக யாருன்னா அது ஊர் பொறுக்கி 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கட்சியில இருந்து திடீர்னு போய் அந்த கட்சியில போய் நம்ம காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும், இவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அங்கதான் போவாங்கிறது நம்மளே பதிவு பண்ணியிருப்பாங்க. நேரடி அங்கதான் போவான், அங்கதான் போய் சேருவான், கட்சியில பொறுப்பு கொடுப்பாங்க. ஏன்னா இவர்களை இயக்குவது எல்லாம் ஒரு இடத்துல இருந்து நடக்குன்னு சொல்லியிருக்கோம். அதனால தான் பெரியாரை படியுங்கள், பெரியாரை படியுங்கள் நம்ம சொல்றோம், வைக்கிறோம். இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறான் பாருங்க. தமிழ்நாட்டு இளைஞர்களை என்ன மாதிரி சொல்றான் பாருங்க. மிக கேடுகட்ட செயல் நடந்தது. இப்ப என்ன இந்த பிள்ளை செத்தா சாவது, இன்னொரு பிள்ளை பெத்தா போயிடும். ஆனா விஜயை பார்க்க முடியுமான்னு கேட்கக்கூடிய அவலம் இருக்குல்ல, அது தெரியாம பேசிட்டாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் நம்ம வந்து மறுதளிச்சுட்டு போயிட முடியாது. அவர்களுக்கு பாடம் எடுக்க ஒன்றும் தெரியாத ஆளுகள்லாம் கிடையாது. எல்லாம் தெரிந்து பேசுவர்கள் இந்த நாட்டின் ஆபத்தானவர்கள். அவர்தான் காட்டி கொடுக்கக்கூடியவன். எவன் ஒருவன் தன்னுடைய உடல் வியர்வையை, எவன் ஒருவன் தன்னுடைய உடல் ரத்தத்தை இந்த நாட்டிற்காக, சுதந்திரத்திற்காக, ஜனநாயகத்துக்காக, குடியரசுக்காக சிந்துவதற்கு சித்தமாக இல்லையோ அவன் இந்த நாட்டின் துரோகியாக அறியப்படுவான். இந்த நாட்டுக்காக கஷ்டப்படுற 3% 4% மக்கள் தான் இருப்பாங்க. மீதி அத்தனை பேரும் சில பேர் ஆதரவாக இருப்பார்கள், ஒரு 10% பேர். மீதி அத்தனை பேரும் சுயநலவாதிகளாகத்தான் இருப்பான். ஆடு, மாடு, நாய், நரி, மனிதன் அப்படித்தான் இருப்பான். அவனுக்காகவும் சேர்ந்துதான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி கபோதிகள் வந்து 2 டான்ஸை போட்ட காசு கொடுத்தா இவன் மேடையில என்ன ஆட்டம் ஆடினான் பார்த்தீங்களா? மலேசியால டிக்கெட்டு போட்டு வாங்கின உடனே மேடையில என்ன ஆட்டம் ஆடினான் பார்த்தீங்களா? அதை த்ரிஷா எப்படி உட்காந்து சிரிச்சா பார்த்தீங்களா? அப்போ இவங்கெல்லாம் ஒரு திட்டமிடல் இல்லாமல் அங்கே போயிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க இல்லையா? சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு முக்கியமான நான் கேள்வி கேட்கிறேன், அதை பாருங்க. நீங்க கரூர்ல இறந்தாங்கல்ல, இறந்த வீட்டுக்கு நீ எங்கேயுமே போகல இல்ல? அதுக்கு நீ என்ன காரணம் சொன்ன? நான் போன இடமெல்லாம் கூட்டம் வந்துடும், கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லி நீ பேசின இல்ல? இப்ப நீ என்ன இதுக்கு நீ வீட்டை விட்டு வெளியே வந்திருக்குங்கிறத நான் கேட்போம்ல. இப்போ உனக்கு கூட்டம் இல்லையா? உன் பின்னாடி ஆள் இல்லையா? இப்ப நீ எப்படி வீட்டை விட்டு வெளியில வந்தான் இந்த விஜய்? எப்படி வந்தான் இவன்? அடுத்த முண்டாட்டியை கூட்டிக்கிட்டு வர்றானே, எப்படி வந்தான்? நம்ம சொல்லுவோம்ல, கேளுங்க. ஒரு ஆளுக்கு வெளியே வரக்கூடாது, இப்படி வந்தால் என்னால் பப்ளிக் பிரச்சனை வரும்னு சொன்னியே, இப்ப நீ எப்படி வந்த இங்க? அதுவும் திரிசாவை கூட்டிக்கிட்டு ஒரே யூனிஃபார்ம்ல நீ எப்படி வந்த? நீ இந்த உன்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணலையா? மக்கள் எப்படி உன் பின்னாடி ஓடி வரலையா? அப்போ எந்த வீட்டுக்கு நீ வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும், எவனை வீட்டை விட்டு உள்ள கூட்டு வரணும்னு உனக்கு புரியுது இல்ல? யாருக்கும் தெரியாம திரிசாவை கூட்டுறது தெரியுது இல்ல? அப்ப நீ இப்ப வந்து நீ எப்படி உள்ள வந்த, நீ வெளியே வர்ற? ரொம்ப முக்கியமான கேள்வி தோழர்களே, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அது எப்படி சாத்தியமாகும்? இப்ப மக்கள் உன்னை தூக்கி பின்னாடி விரட்டிக்கிட்டே வரலையா? அப்போ மலேசியாவில் காசு கொடுக்கிறவனுக்கும் மிகப்பெரிய படத்தின் தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய கல்பாத்தி சுரேஷுக்கும் வித்தியாசம் தெரியுது இல்லையா? ஏன் கல்பாத்தி சுரேஷ் வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டார் இல்லையா? பத்திரிக்கை கொடுத்தா என் வீட்டுக்கு கூட்டுவாங்க, நான் ஆசீர்வாதம் பண்ணுகிறேன் என்று சொல்லி நீ அனுப்பலாம் இல்லையா? ஏன் அவன் வீட்டுக்கு மட்டும் நீ நாய் மாதிரி வீட்டை திறந்து நீ போற? அப்போ உனக்கு யார் வீட்டுக்கு போகணும், யாரை இங்க வீட்டுக்குள்ள வர வைக்கணும், அதைத்தானே நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம்.
அதுதான் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டியது. இவர்கள் கையில் இந்த நாடு சிக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நாம் இங்கு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம யாருக்காவது ஒரு 10 பேருக்கு போய் சேர்ந்துராதா என்கின்ற அவலக்குரல்ல தான் நம்ம பேசுறோம். இவருடைய சொத்துக்களை சூறையாடுவதற்காகவும் இவர்களின் பிரபல்யத்தை வைத்து இந்த நாட்டை கபலீகரம் பண்ணுவதற்காகவும் மிகப்பெரிய திட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதற்குள் சிக்காமல் நாம் இந்த நாட்டை மீட்டெடுத்து இந்த மாதிரி கும்பல்களை நாம் விரட்டி விடுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதைத்தான் வேண்டுகோளாக வைத்து விடைபெறுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்களே.